ஹலோ ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம். ம் ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இரு வார்த்தை வர மாட்டேங்குது. ஹே நான் டப்பிங் உனக்கு இனிமேல் இந்த வீடியோ ஃபுல்லாகவே டப்பிங் தான் நான் உனக்கு சேர்ந்து சொல்லணும். ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த கமெண்ட்ஸ் வீடியோ பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பேசு. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி சரி நீயே சொல்லு. நானே சொல்லுவேன். ஹே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க கமெண்ட்ஸ் வீடியோ இன்னைக்கு நாங்க வந்து உங்ககிட்ட பேச போறோம். பார்க்க போறோம். என்ன பேசதானே நாங்க பேச போறோம், நீங்க பார்க்க போறீங்க. என்ன நானும் பொறுமையா சொல்லிக்கிட்டு இரிட்டேட் பண்றதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ வந்து இந்த வீடியோ நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம். ரொம்ப நாள் வந்து கமெண்ட்ஸ் சீரீஸ் அதை வந்து நாங்கள் வந்து போடலை ஷார்ட்ஸில். அது அப்படியே பல நாட்களாக தொய்வடைந்து படுத்து தூங்கி விட்டது. சரி, அதை உறங்கு நிலையிலேருந்து எழுப்பி கொண்டு வரலாம் தோண்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி அதுக்கான ஒரு நல்ல டைம் கிடச்சிது. இதெல்லாம் நீ பண்ண வைப்போம். ஓகே, நீங்கள் எங்ககிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின்ஸில் சூஸ் பண்ணி இன்னைக்கு ஃபியூ கொஸ்டின்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து பார்ட் 1 பார்ட் 2வாகவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு கமெண்ட்டை ஒரு நாள் போடும்போது கேட்டவங்களே மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷார்ட்ஸில் போடும்போது. ஸோ இப்போ விளாகாக போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து அப்படியே இருக்கும். அவங்க வந்து வீடியோஸ் ஃபுல்லாமே எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஸோ அதனால வந்து வீடியோவாக போடல வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா சரி ஓகே, வீடியோவாக போட்டுட்டா எல்லாத்தையும் நிறைய நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு பிளான். அதனால நாங்கள் வீடியோலேருந்து அந்த ஷார்ட்ஸாக எடுத்து தனியாகவும் போடுறோம். அதுவும் போடுவோம். வீடியோஸில் வந்து நிறைய விஷயம் டைம் கொஞ்சம் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுதான் ஒரு பர்பஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுப்பா கொஸ்டின் என்ன, நீ சொல்லு, ஆன்சர் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த உன் கையெழுத்தா? ஏன் புரியலையா? டாக்டர் கையெழுத்துல அப்படி தான் இருக்கும், விக்ஸியை சுற்றி சுற்றி எழுதுவாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஸ்டார்ட். கேள்வி நம்பர் 1, உங்கள் வீட்டில் எதுக்கு சிசிடிவி வச்சுருக்கீங்க? எஸ், கரெக்ட். ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கீங்க பயங்கரமாக, யாராவது கிச்சனில் போய் சிசிடிவி வைப்பாங்களா அப்படின்னு. நாங்கள் வச்சுருக்கோமே, வீட்டுக்கு வெளியே தானே வைப்பாங்க, ஏதுக்குங்க கிச்சனில் போய் சிசிடிவி வச்சுருக்கீங்க? அதுவும் வச்சுருக்கோம். ஆமாம், எங்கள் வீட்டில் மொத்தம் 3 கேமரா இருக்குது. ஒன்று கிச்சனில், ஒன்று ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் படி ஏற எடுத்துக்கிட்டு ஹாலில் இருக்கும். இன்னொன்று வந்து எங்கே வேணால் மாட்டிக்கிற ஒரு கேமரா. அது அன்வித் எங்கெல்லாம் விளாட்றோனோ அங்கெல்லாம் வந்து மாட்டி வச்சுப்போம். கிச்சனில் எதுக்கு சிசிடிவி அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ என்னை வந்து யாரும் நாங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருந்ததுனால எங்களை பார்த்துக்கிறதுக்காக ஹெல்ப்பர் வச்சுருந்தோம், கேர்டேக்கர் ஒருத்தவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. கேர்டேக்கர் வந்து எங்களுக்கு என்ன பண்ணாங்களோ அவங்க தான் எனக்கு தேவையானதாக சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த லாஸ்ட் மந்த்தில் ரொம்ப பீக்கில் இருந்தப்போ டெலிவரி டைமில் அவங்க வந்து இருந்தாங்க. அப்போ வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கீழே நெட்வொர்க் எடுக்காது. கீழே எந்த இடத்துலையுமே வேலைக்கு போயிடுவேன், இவங்க தனியாக இருப்பாங்க. கிச்சனில் நெட்வொர்க் எடுக்காது. நம்ம எதனா கால் பண்ணி அவங்க கிட்ட சொல்லணும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னா, அவங்க எதனா ஒரு இடத்துல கிச்சனில் நிற்கிறாங்களா, இல்லை டேபிள் கிட்ட போய் நிற்கிறாங்களா, இல்லை போய் துணி எடுத்துகிட்டு வந்தாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ நான் அவங்கக்கிட்ட எப்படியும் எதுவும் ஒன்று கேட்க முடியாது. எதனா ஒன்று கேட்கணும், இதை நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கூட நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஹெல்ப்பரை நான் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணது தான் இந்த சிசிடிவி. ஸோ அப்போ அந்த கேமரா மாட்டி வச்சாச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எங்களுக்கு ஒய்ஃபை நல்லா எடுக்கும், நான் அதை பார்த்துக்க முடியும். அப்போ அவங்ககிட்ட அந்த மேலே மைக்கு அதெல்லாம் ஆன் பண்ணி நம்ம பேசிக்க முடியும். ஸோ அப்போ ஆன் பண்ணி நான் லைவாக அவங்க பக்கத்துலேருந்து பேசிக்கிற மாதிரி நான் அவங்ககிட்ட அதில் கம்யூனிகேட் பண்ணுவேன். இதை போட்டுக்கோங்க, அரிசி 3 கப் போட்டுக்கோங்க, இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு எனக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே நான் அது மூலமாக நான் கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக நாங்கள் வைக்க ஆரம்பித்தது தான் கிச்சனில் சிசிடிவி. லேட்டராக நான் அது அப்படியே இருந்துருச்சு. எங்கள் வீட்டில் இந்த ஹெல்ப்பர் பொறுத்த வரைக்கும் நிறைய சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு. பட் கிச்சனில் சிசிடிவி வச்சதான் வச்சுட்டோம், அது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அதை கிச்சன்லேயே விட்டுட்டோம். ஏன்னா அது வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்காகவும் கவர் பண்ணி இருந்துச்சு, உள்ளே வர்றது போகிறது. ஸோ அதை நாங்கள் வந்து ஆத்விக்கு வெளியே விளையாட போகிறானா இப்படி எல்லா விதத்துலையும் எங்களுக்கு அது யூஸ் ஆச்சு. அதனால அப்படியே நாங்கள் அதை வச்சுக்கிட்டோம். மானிட்டர் பண்ண. ஆமாம், கரெக்ட். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் எதுக்கு சிசிடிவி அப்படின்னா, அதே தான், குழந்தை இருக்க இடத்துல நமக்கு சிசிடிவி இருக்கணும்ல. எதுக்கு அந்த கேமரா மூலமாக உங்களுக்கு அது எங்களுக்கு எப்போ யூஸ் ஆச்சுன்னா, அன்வித்துக்கு வந்து சீசர் வந்தப்போ அந்த எத்தனை மணிக்கு டாக்டர் டைம் கேட்டாங்க, அந்த டைமுக்கு நாங்கள் வெளியே ஓடி வந்தோம், ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ நேரம் இருந்துச்சு அதெல்லாம் அதில் பார்த்து மானிட்டர் பண்ண ரொம்ப யூஸ் ஆச்சு. ஆமாம், நாங்கள் அந்த வீடியோலாம் ஷேர் பண்ணல. ஏன்னா நாங்கள் சிம்பத்தி காரணமாக எந்த ஒரு விஷயம் பண்ண மாட்டோம் வீடியோவில். ஓகே, ஸோ அப்போ வந்து குழந்தையோட எல்லா விஷயத்தையுமே நமக்கு அந்த கேமரா இருந்தப்போ டைம் வைஸாக எல்லாமே தெரிஞ்சு, அவன் எடுத்து வாயில் போடுறானா அந்த குப்பை, ஸோ அவனை தெரிஞ்சு நாங்கள் அதை தூக்கி ரிமூவ் பண்ணுறது
புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு நிறையவே யூஸ் ஆச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சிசிடிவி. ஸோ அதை நாங்கள் அங்கேயே அப்படியே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு சிசிடிவி நான் சொன்ன மாதிரி பெட்ரூம்குள்ளே இருக்கா அப்படின்னா பெட்ரூம்குள்ளே நம்ம வச்சுக்க முடியாது இல்லையா கேமரா. அப்போ நம்ம அவன் யாராவது பார்த்துக்கிற இடத்துல இருக்காங்க அப்படின்னா நம்ம இல்லாத பார்த்துக்கும் போது அதை ஆன் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளால இப்போ நாங்கள் எங்கன்னா ஒரு வீடியோக்கு போகிறோம், ஒரு வேலையாக வெளியில் போகிறோம் அப்படின்னும் போது அந்த கேமரா வச்சு அவனை நாங்கள் பார்த்துக்கோ, அவன் தூங்கிட்டு இருக்கானா, ஓகே இந்த டைம் தூங்குறான், அப்போ வீதி ஏதாவது அவனுக்கானது நம்ம செய்யணும்னா அது நம்ம பிளான் பண்ணிக்கிறது, யோசிச்சுக்கிறது, வேகமாக வர்றது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிளான் பண்ணுறதுக்கு இந்த சிசிடிவிஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் ஆச்சு. ஸோ எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை வந்து டிஃபைன் பண்ணிக்கிட்டோம் இந்த சிசிடிவி வச்சு. கேள்வி நம்பர் 2, எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறீங்க காலையில் லஞ்ச் பாக்ஸ் செய்ய? ஆமாம், என்னை நேரில் பார்த்தா கூட முதல்ல பிடிச்சிட்டு நீங்கள் ஒரு உண்மையை சொல்லுங்க, அப்படி எத்தனை மணிக்கு தாங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் செய்கிறீங்க பண்ணுறீங்க, எனக்கு நீங்கள் அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்க அப்படின்னு என்னை நிறைய பேர் கேட்டிருக்காங்க நேர்லையும் கமெண்ட்லையும். இப்போ நான் வந்து நைட்டு எத்தனை மணிக்கு படுத்தாலும் இப்போல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடுச்சு, மென்டல் டிப்ரெஷன் வேற. ரெண்டாவது இப்படி டிப்ரெஷனை கூடயே வச்சுட்டு தான் டிப்ரெஷன் ஆகாம என்ன பண்ணும் சொல்லுங்க. நான் ஒரு சின்ன டிப்ரெஷனா இருக்கிறதுனால உனக்கு பெரிய டிப்ரெஷன்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ பெரிய டிப்ரெஷனா இருக்கனால குட்டி டிப்ரெஷன்லாம் எனக்கு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லணும். இதுதான் அதோட கரெக்டான இது. சரி, இப்போ ஆன்சர் சொல்லு. நான் வந்து பொதுவாக வந்து அந்த அம்மாக்களுக்குலாம் வந்து பேபி பிறந்ததுக்கப்புறம் பிரெயின் வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் ஆயிரும். நம்ம நைட்டெல்லாம் முழிச்சு இந்த பேபியோட அழுகெல்லாம் மூளைக்குள்ளே ஏறி நமக்கு பழகிருக்கும். அவங்க நார்மலாக அப்படின்னா கூட டக்குன்னு ஒரு முழிப்பு வந்துடும். இப்போ வந்து அன்விதா அவங்க அப்பா கூட தூங்குறதுனால அவன் அழுகிற சத்தம் கூட எனக்கு திடீர் அழுகிற மாதிரி நைட்டு தோணும். இவன் ஹாவிக்கு தூங்க வச்சுட்டு இருக்கும்போது அவன் தூங்கிட்டானான்றது தோணும். ஸோ இதெல்லாம் யோசிச்சு நைட் நம்ம ரொம்ப நேரம் தூங்காமல் தான் இருப்போம். 12 அந்த மாதிரி தூங்கினாலும் காலையில் எப்படினாலும் நான் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிருவேங்க. ரொம்ப போனால் ஸ்லீப்பிங் எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா 6:20 அந்த மாதிரி டைமில் நான் எந்திரிச்சிப்பேன். அலாரம் அடித்தா ஃபஸ்ட்டாக எந்திரிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் நான் தான் சொல்கிறேன். எப்போ படுத்தாலும் எந்திரிச்சிருவேன். 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கினா கூட அந்த 6 மணிக்கு நான் எந்திரிக்கணும்னா நான் எந்திரிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ நான் எப்படினாலும் அந்த 6:20க்குள்ளே நான் எந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்குறதுனால ஒரு இடத்துல ஒரு 2-3 டிஷ் நான் வந்து பிளான் பண்ணி என்னால் செய்ய முடியும். அந்த மாதிரி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுன்றதுனால எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப போனால் 30 இல்லை 40 நிமிஷம் எனக்கு போகும். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் எக்ஸ்பிரஸ் சமையல்னு ஒரு குக்கிங் சீரீஸே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது எக்ஸ்பிரஸில் போயிடுச்சு. என்ன அவ்வளோதான், இது அன்விதா கொஞ்சம் வளர்த்துட்டோங்க, இதுக்கப்புறம் அதையும் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு இது அதனால தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நான் ஒரு எக்ஸ்பிரஸாக சமைக்கக்கூடிய ஒரு ஆள், அந்த டேலண்ட் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காருன்னு நான் நம்புகிறேன். அதனாலே வந்து எனக்கு ஒரு 1/2 hour 40 நிமிஷம் போதும். 7:10 7:15 ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு ஊட்டி விடுறது, எல்லா ஃபினிஷிங் ஒர்க்லாம் பண்ணி வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு 7:40க்கு நாங்கள் அவனை வேன் ஏற்றி விட்டுருவோம். கேள்வி நம்பர் 3, மண்டையில் எப்படி முடி அதிகமாச்சு? என்ன என் மண்டையில் இல்லை, ஓ மண்டையில். ஓ மண்டையில் 3 தான் இல்லை, முடியும் இல்லை. அது ஓ மண்டையில் எப்படி முடி வந்துச்சு சொல்லுங்க. ஓகே, ஊருப்பட்ட கமெண்ட்டுங்க ஒரு வீடியோ பார்த்து நீங்கள் என்ன எல்லாரும் கரெக்டாக நோட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது புரியுது. திடீர்னு எப்படி ஒருத்தவங்களுக்கு இவ்வளோ லாங்கான ஹேர் வரும் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணீங்கன்றது புரியுது. எஸ், நான் வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அதை பற்றி ஏன் நான் வீடியோ போடல, ஏன் நான் ஷார்ட்ஸ் போடல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எனக்கு ஒரு சர்வீஸ் தேவை அப்படிங்கிறதுக்காக அதை யார்கிட்ட வேணால் கேட்டு நான் என்னோட பேஜை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓசியில் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம அதை பேஜை ரெஃபர் பண்ணி அது மூலமாக நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறேன், ஆசைப்பட்டு எனக்கு முடி கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால அதை நான் பாசிட்டிவாக தெரிஞ்சுக்கிட்டு உண்மையான ரிவ்யூவாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம மக்கள்கிட்ட நம்ம பல பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி விட வேணாம் நம்ம விஷயம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி நான் என் சொந்த காசு போட்டு பண்ணியிருக்கேங்க. இதுக்கான காஸ்ட்டு இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன் இன்னொரு வீடியோலையும். அதுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு அது கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்கிறேன். ஸோ இதை காசு கட்டி பண்ணிவிட்டு நான் ஏன் இதை வந்து சொல்லிக்கல அப்படின்னா, விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டே வலிச்சது, மறுநாளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்லாம் எனக்கு தோணுச்சு. சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த முடி பிடிச்சி வெயிட்டாக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து கிராம்ஸை கம்மி பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண அந்த ஸ்பாலாம் பண்ணால் அந்த சாஃப்ட்னஸ் ஆகிட்டு அந்த வலிக்கிறதெல்லாம் இழுத்து வலிக்கிறது சரியாயிருந்தாங்க. அதே மாதிரி ஹேர் வாஷ் பண்ண எனக்கு வலி கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நேச்சுரலாக என் ஹேராக அது செட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த எக்ஸ்டென்ஷன் ஹேரும் கொட்டும் போலங்க, அதுவும் கூட கொட்டுது. இது வரைக்கும் இது என்னோட எந்த முடி கொட்டுதுன்னு தெரியல, வச்சதா இல்லை இருக்கிறதா தெரியல. அது 3 மாசத்துல வந்து அந்த கொட்டை வச்சுக்கணுங்க, அவ்வளோதாங்க. ரூட்ல இருந்து இறங்குமா, அதுக்கப்புறம் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் தெரியும் என் முடி என்ன லெவலில் இருக்கு,
கொட்டினது சௌரி முடியா இல்லை ஏன் முடியா அப்படிங்கிறது. இதில் வந்து ஏன் முடிதான். ஸோ இது ஓரளவுக்கு இந்த ஹேர் கண்டுபிடிச்சிருவியா முடியாது இதுன்னு கலர் இருக்கும்ல, இதெல்லாம் உட்காந்து எண்ணிட்டு இருப்பேன். இது ஏன் முடி கட்டு என்ன எப்படி கண்டுபிடிப்பேன்? இதோ பாருங்க, இதுதான் இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அது இந்த கலர் தெரியும், கலர் ஷேடு என்னோட முடியல கலர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தெரிஞ்சுக்கிறது தான் இது. இது ஓரளவுக்கு என் முடியோட ஒரிஜினலாகவே செட் ஆகிக்கிருச்சு. அண்ட் எனக்கு வந்து நிறைய இப்போ பாருங்க பேபி ஹேர்ஸ் வந்து நிறைய க்ரோத் ஆச்சு. ஏன் நான் ஹேர் ஃபாலுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். இந்த ஜிஎஃப்சி பிஆர்பின்னு ஒன்று கூட விடலை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 செஷன் எடுத்து நான் சலிச்சு போயிட்டேன். அதுக்கு பேபி ஹேர்ஸ் லேஸாக இருந்துச்சே தவிர எனக்கு கொட்டின அந்த டிராஸ்டிக்கான ஹேர் ஃபாலுக்கு என் ஹேர் க்ரோத் வந்து எனக்கு அது சரி பண்ணலை. ஸோ அதனால தான் நான் அந்த எக்ஸ்டென்ஷன் லெவலுக்கு நான் போனது. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன முடிவெடுக்கலான்றதை நான் வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி ஒரு ரிவ்யூ நான் கொடுக்குறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு அதுக்கும் நான் சொல்லிடுறேன். ஓகே, கேள்வி நம்பர் 4. குட்டி பாண்டாக்கு எப்போ மொட்டை போடுறோம்? நீ எனக்கு போடுறல டெய்லி அந்த மாதிரி போடுறாங்க அங்கே. நான் சரியான ஃப்ராடுங்க, என்னதான் மொட்டை போடுவார் கொடுங்க. ஓகே, குட்டி பாண்டா வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில் ஒரு வழக்கம் இருக்குது. நம்ம எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இயர் முடிச்சு ஃபஸ்ட்டு பர்த்டே முடிச்சிச்சா, பர்த்டே முடிஞ்சிச்சுப்பா குடிப்பை மொட்டை எடுத்துரும் அப்படின்னு நேராக கொண்டு போய் குழந்தைங்க கொள்ள வச்சு மொட்டை எடுத்துரும். இங்கே இவங்க சைடு வந்து ஒரு வழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே முடிச்சதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து ரெட்டப்படை 2வது வயசு ஸ்டார்ட் ஆகிற கணக்கு, அதனால ரெட்டப்படையில் எடுக்கக்கூடாது. அதாவது 2 பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் 3 வயசு ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 2வது பர்த்டே முடிஞ்சுட்டா மறுநாள்லேருந்தே 2.1 இல்லை, அது வந்து 3க்கு கணக்காயிருதாமா. ஸோ அந்த மாதிரி தான் ஹார்த்விக்கும் நாங்கள் எடுத்தோம். ஏன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டி வயசில் உள்ள ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும். இவ்வளோ தூரம் வச்சிருப்பாரு பாகவதர் மாதிரி, பாகவதர் பாப்கட் மாதிரி இவ்வளோ நீளத்துக்கு முடி வச்சிருந்தான் அவன் வந்து. அப்போவே நாங்கள் அவ்வளோ வச்சிருந்து போனிடெயில் போட்டு கொண்டையே போட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறமா 2 வயசு முடிஞ்சு போயிட்டு மொட்டை எடுத்தோம் குலதெய்வம் கோயிலில். இவருக்கும் 1.7 இயர்ஸ். ஆமாம், 2வது பர்த்டே கொண்டாடி முடிச்சதுக்கு அப்புறமே மொட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஃபங்க்ஷனாக வைக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அதுவும் உங்களுக்கு கொஸ்டினாக இருந்தால் அதையும் கேளுங்க. அதுக்கு அடுத்த வீடியோ கேள்வி பதில் இப்போ எங்களுக்கு தெரியாது, கேளுங்க. இல்லை, நாங்கள் பேசிக்காக சாப்பாடு நாங்கள் பேசிக்காக எல்லாத்தையுமே லோக்கியில் தான் வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு நல்லா தெரியும். நான் என்னோட வளகாப்பே நாங்கள் செகண்ட் லோக்கினா ஒரு மாதிரி இதுவாக தான் சட்டிலாக தான் வச்சுப்போம் எல்லாத்தையுமே. ஹார்த்விக்கு தான் நாங்கள் வளகாப்பு வச்சோம், செகண்ட் பேபிக்கு பண்ணல. இன்னைக்கு மேபி இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்க நிறைய பேர், எனக்கு தெரில, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். எத்தனை பேபி இருந்தாலும் அத்தனை பேபிக்குமே அவங்க வளகாப்பு வச்சுக்கிறாங்க, எல்லாமே கிராண்டாக செய்கிறாங்க, நேம் ஃபங்க்ஷன் எல்லாமே கிராண்டாக செய்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் அன்வித்துக்கு எல்லாமே லோவாக தான் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பர்த்டே மட்டும் நம்ம ஊரில் இருக்க எல்லா குழந்தைக்கும் பண்ணுற மாதிரி. அவன் நாளைக்கு பாவம் அண்ணாக்கு பண்ணியிருக்கீங்களே, எனக்கு அந்த ஃபஸ்ட் பர்த்டே பண்ணல அப்படின்னு அவனோட இதில் ஒரு இது வந்துடக்கூடாதுன்றதுக்காக கம்பேர் பண்ணி 2 பேருக்குமே நம்ம ஃபஸ்ட் பர்த்டே நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஃபஸ்ட் பர்த்டே மட்டும் நாங்கள் அவனுக்கு நல்லா பண்ணியிருக்கோம். நேம் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அவனோட ஒரு ஃபஸ்ட்டு மந்த்து, செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் இருந்தால் அந்த இதெல்லாம் போட்டு நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸு. இன்னும் சொல்லப்போனால் அவனை நான் மாதம் கரெக்டாக ஃபோட்டோ ஷூட் எடுத்தது கிடையாது. அந்த மாதிரி நாங்கள் ஒரு வளர்ப்பில் பிஸியாகி நாங்கள் பிள்ளைகளை வளர்த்துட்ருக்கோம் ஒரு பேரண்ட்ஸாக இருக்கோமே தவிர எல்லாத்தையும் ஆடம்பரமாக பிளான் பண்ணணும், ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் இது வரைக்கும் பேசிக்கலாக நாங்கள் நினச்சது கிடையாது. அதனால் இப்போ வரைக்கும் எங்களுக்கு மொட்டை எடுக்கிற பிளான் வந்து ஃபங்க்ஷனாக பண்ணுவோமா அப்படிங்கிறது தெரில. வீட்டில் எல்லாரோடையும் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு முடிவெடுப்போம். ஸோ அதை ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க. கேள்வி நம்பர் 5. இன்னும் உங்களுக்கு டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கா? பேக் பெயின் இருக்கா? இருக்கா? டிஸ்க் ப்ராப்ளம் நான் வந்து ரெக்கவர் ஆகிற டைமில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். தயவு செஞ்சு அதை பார்க்காதவங்க, ஏன்னா எனக்கு டிஸ்க் ப்ராப்ளம்னு நான் சொன்னதுக்கு அப்புறமே இல்லை எவ்வளவோ டிஎம்ஸு, மெயில்ஸு, மெசேஜஸ்ஸு, தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் இருக்கவங்களாம் கால்ஸ்லேயே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நிறையா அவ்வளோ லவ், அவ்வளோ அஃபெக்ஷன்ஸ், அவ்வளோ கேர், எனக்கு அவ்வளோ சஜஷன்ஸ் கிடச்சிது. எல்லாமே ரொம்ப வேல்யூபிளாக தான் நான் பார்க்குறேன். நான் எல்லா கமெண்ட்ஸ் எல்லாமே படித்தேன். என்னால் நிறைய டிஎம்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அது எல்லாத்துக்கும் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, அதுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்கிற மாதிரி தான் அந்த ரெக்கவரி வீடியோவில் நான் வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். நான் என்ன கோத்ரூ பண்ணேன், என்ன எனக்கு நடந்துச்சு, எப்படி இருந்தால் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன், அதாவது அதுலேருந்து நான் ரெக்கவர் ஆகி எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நம்ம அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு பாருங்கள். அதில் சொல்லியிருக்க நிறைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸ். அந்த எக்ஸசைஸ்ல இப்போ கண்டினியூ பண்ணுறியா? அதை தான் கேட்குறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். எஸ், அந்த எக்ஸசைஸ் கண்டினியூ பண்ணால் மட்டும்தான் பெயின் வராது. நான் அதில் சொல்லியிருந்த மாதிரி ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த பெயின் வராது. இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கணும். நான் வந்து வெளியில் இப்போ போகிறதுல வந்து பசங்களை கேர் பண்ணிக்கிறது, ட்ராவல் டைமில் வந்து
நிறைய விஷயங்கள் வேலை அதெல்லாம் இருக்க போயிட்டு என்னால் வந்து இந்த செக்இன் செக் அவுட்டு பேக்கு அன்பேக்கிங்கு இதெல்லாம் இருக்கிற டென்ஷனில் நான் வந்து எக்ஸசைஸ் விட்டுட்டேன். அதில் எனக்கு ட்ராவல்னால பெயின் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அப்புறம் வந்து திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஆன் அண்ட் ஆஃப் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. மறுபடியும் தூக்கம் இதுவாகி இப்போ இந்த கொஞ்சம் 5 டேஸாக வந்து அன்வித் ஹேண்டில் பண்ணுறது, ஃபுல் தூக்கம் இல்லாமல் இருக்குது, தூக்கம் ஸ்பாயில் ஆனது, ப்ரோட்டீன் நான் விட்டுட்டேன், என்ன நான் சரியாக கேர் பண்ணிக்கல. ஸோ என்னோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மாறும்போது எக்ஸசைஸ் ஸ்டாப் ஆகும்போது பெயின் வந்து நல்லாவே ட்ரிகர் ஆயிடுது. மறுபடியும் எனக்கு நிற்கும் போது இந்த பெயின் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் எனக்கு நல்லா தெரியுது இதை நம்ம ஃபாலோ பண்ணுன்றது. பட் இதுக்கு இப்படியே தான் போயிட்டே இருக்கணுமானா ஆமாம், இப்படியே தான் போயிட்டே தான் இருக்கணும். இதை நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கிட்டோம்னா மட்டும்தான் நம்மளால் பெயின்லேருந்து தப்பிக்க முடியும். இல்லைன்னா நம்ம பெயினை வந்து பேர் பண்ணி தான் ஆகணும். இல்லை பெயின் தாங்க முடியாமல் அடுத்த கட்டத்துக்கு போய் தான் ஆகணும். இதுக்கு ஃபைனல் சுச்சுவேஷன் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி சர்ஜரி. அது தெரில இப்போதைக்கு நான் நான் எப்படி பார்த்துக்கணுன்றதை நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ பெயினையும் தாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் எப்படி மூவ் ஆன் பண்ணி நான் ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்து அடுத்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி நான் ஓடிட்டுருக்கேன். அடுத்த கொஸ்டினை சொல்லு. கேள்வி நம்பர் 6. அனிபி வந்து லஞ்ச் பாக்ஸில் மட்டும்தான் காட்டுறீங்க, அவர் எதனா கிளாஸ்க்கு போகிறாரா, படிக்கிறாரா, எப்படி என்னன்னு சொல்லுங்கள். அதை ஏன் அப்படி சொல்றீங்க? அவங்க எப்படி கேட்டாங்கன்னு நான் சொல்றேன். உங்க பிள்ளைக்கு சோறை மட்டும்தான் கட்டி கொடுப்பீங்களா, அதுக்கு மேல படிப்பெல்லாம் வராதா, அதை பத்திலாம் எதுவுமே காட்ட மாட்டீங்க. அவன் படிக்கிறானா இல்லையா, சோறு சாப்பிட்றதுதான் ஸ்கூலுக்கு போறானா அப்படின்னு. சோறு சாப்பிட்றத காமிக்கிறோம் அப்படிங்கிறது ஓகே, சாப்பிட்றத காமிக்கிறோன்றது அது பர்டிகுலர் கண்டென்ட். அதுல வந்து சாப்பாடு மட்டும் தான் காமிக்கிறோம். நம்ம லஞ்ச் பேக் சீரீஸ்ல லஞ்ச் பேக் மட்டும் தான் காட்ட முடியும். படிக்க முடியாது சீரீஸ்ல நம்ம இன்னும் ஒன்று படிக்கிற சீரீஸ்னு ஒன்று ஆரம்பிக்கல. ஏன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் எல்லா பேரண்ட்ஸ் மாதிரியும் நாங்களும் எங்களுக்கு இருக்க டைமில் நாங்கள் கூட்டிகிட்டு போய் அவனை சில எக்ஸ்ட்ரா கரிக்குலர் நாங்கள் வந்து அவனை பண்ணிகிட்ருக்கோம். அவனை சில கிளாஸஸ் கூட்டிகிட்டு போகிறோம், வர்றோம், எல்லாம் பண்ணுறோம். அதெல்லாம் ஏன் காட்டலை அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க சில யூடியூபர்ஸில் நிறைய பேர் வந்து குழந்தைங்க படிக்கிறது, ஹோம்ஒர்க் செய்கிறது, உட்காந்து எல்லாமே பண்ணுறது சீரியஸாவோ இல்லை நீங்கள் எப்படியும் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அதை மாதிரி நீங்கள் எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் சாரா நரேன், நாங்கள் என்ன போடுறோமோ அதுதான் நாங்கள் போடுறது. நாங்கள் இதை காமிக்கிறோம்னா லஞ்ச் பேக்கை காமிக்கிறோம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து நாங்கள் பர்சனலாக வந்து ஷோ ஆஃப்னு நினைக்கிறோம். நம்ம பையன் அதை நல்லா வந்து கிளாஸ்லாம் போறாரு. அது எப்போ அந்த கிளாஸ்ல அது அவர் என்ன போறாரோ அதுல எப்போ எக்ஸ்பெக்ட் ஆகுறாரோ அப்போ அந்த வீடியோஸ்லாம் போடுறோம். அவார்டு வாங்குற அளவுக்கு, ஒரு பிரைஸ் வாங்குற அளவுக்கு அவன் எப்போ வரானோ டேலண்டா வந்திருக்காங்க அப்படின்னு காமிக்கும் போது அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அப்போ வந்து அதை பார்க்குற நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் அதுக்கான இனிஷியேட்டிவ் எடுக்கலாம். இப்போ போய் நம்ம அதை இப்போ நான் காட்டுறேங்க, இது நான் பண்ணுறேங்க, என் பையனை நான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நான் பெருமையாக காமிச்சிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் எங்களுக்கு அது தோணுது. ஸோ அதனால நாங்கள் அது எதையுமே நாங்கள் காட்டிக்கல. ஹோம்ஒர்க் ஆப்வியஸ்லி அவனை நான் உட்கார வச்சு நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொல்லிக் கொடுக்குற வரைக்கும் அவன் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ எனக்கு என் பையன் எப்படி படிக்கணுன்றது எனக்கு ஒரு பேரண்டாக ஒரு அம்மாவா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயும் ஷோ ஆஃப் பண்ணிக்கிற அளவுக்கு படிப்பில் வந்து என்ன மாதிரி, அதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அந்த ஹோம்ஒர்க்கை வெளியில் காமிச்சு அது எந்த விதத்தில் யூஸே இல்லை உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால அதை இது வரைக்கும் காட்டிக்கல. அது ரிலேட்டடாக வேறு எதனா ஃபன்னி வந்ததுன்னா நாங்கள் அப்போ அதை வந்து வீடியோவாக போடுவோம். அன்னைக்கு நீங்கள் ஹோம்ஒர்க் வீடியோவை நீங்கள் ஃபன்னியே அந்த கான்செப்டில் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே. கேள்வி நம்பர் 7. எப்படி இவ்வளோ ஸ்மார்ட்டாக க்யூட்டாக இப்படி மேக்கப் போட்டுட்டு திரியிற? ஸ்கின் கேர் ரொட்டீன் திரியிறேன்லையா? அப்படி அவங்க கேட்கல, நான் 1 மணி நேரம் போட்டுக்கிட்டு இருக்கியா என்ன? இல்லைங்க, நான் வந்து ஆஃபீஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போவேன், ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போவேன். என்ன கேட்டாங்களோ கேள்விக்கு பதில். நான் ஆஃபீஸ் போகும்போது எனக்கு வந்து மேக்கப் நாலேஜ் சுத்தமாக கிடையாது. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நான் பண்ணுற விஷயம் வந்து ஒரு 3 மட்டும்தான். ஒரு சன்ஸ்க்ரீன் போடுவேன். முன்னாடி ஆஃபீஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு லிப்ஸ்டிக்கு போட்டுட்டு ஒரு லிப்ஸ்டிக்கை 3-3.5 வருஷம்லாம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் நான். என் கூட ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸ், என் கூட இருந்த கலீக்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஐடி ஆஃபீஸுன்ட்டாவே உங்களுக்கு தெரியும், காலையில் வந்து ரூமில் நின்று நிறைய மேக்கப்ஸ் போடுவாங்க. என்னோட பர்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு காஜல், ஒரு ஐலைனர் பொட்டு வைக்கிறதுக்காக லிப்ஸ்டிக்கு அண்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் இருக்கும். இது மாதிரி இருந்து தான் ஒரு மேக்கப்பாக நினச்சி வாழ்ந்துட்டு இருந்தேன் நான். லேட்டர் பார்த்தீங்கன்னா சாப்பாடில் வந்து பீட்ரூட் ஜூஸு இதெல்லாமே வந்து கொஞ்சம் இன்டேக் கொஞ்சம் நல்லா பார்த்து குடிப்பேன். டீடாக்ஸ் வாட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீட்ரூட் ஜூஸ் குடிப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து இன்டேக்கில் நான் நிறைய நம்பி நான் சாப்பிடுவேன். கீரை, கொத்தமல்லி ஜூஸ் இதெல்லாமே சாப்பிடுவேன். ஸோ இதெல்லாம் ஒரு காரணம் நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் எனக்கு எப்போவுமே இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே இருந்தாலுமே ஒரு 7 வருஷமாக ஒரே ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே போதும். எனக்கு மேக்கப்பே வேணாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு நான் வந்து ஃபுல்லாகவே இருப்பேன். ஸோ அது வந்து பேசிக்கிட்டே இருக்க தவிர எடுத்து காமி என்ன ப்ராடக்ட்னு. வெயிட்
இதுதான் இவ்வளோ பிதிக்கி வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து பியூட்டி ஆஃப் ஜோசான் அப்படிங்கிற ஒரு சன்ஸ்கிரீன். இது வந்து ஒரு கொரியன் பிராண்டு. இது நிறைய டைம் நானும் சொல்லியிருக்கேன். இது ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னா போதும். இவரே என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என் ஸ்கின்னை பார்த்துட்டு. இது போட்டு தான் கொரியன் மாதிரி இருக்கேன் நான் இப்போ. இது இப்படியே பேசிக்கிட்டே எடுத்து சொருகி வச்சிருவாருங்க, அந்த அளவுக்கு ஃப்ராடு. இது நல்ல ஷைனிங்கும் கொடுக்கும். இது போட்டு வேற எதுவுமே போடாமல் நம்ம இருந்தால் கூட போதும். சிம்பிள் லுக்காக அந்த மாதிரி மேக்கப் இல்லாத ஒரு லுக் இருக்கணும்ல, அதுக்கே இது ஒன்று போதும். குளிக்கவே தேவையில்லையே போட்டா? குளிக்கணும், குளிச்சுட்டு தான் போடணும். இது போட்டுட்டு இந்த பவுடர், செட்டிங் பவுடர் இருக்குல்ல, இதை லைட்டாக டச் அப் பண்ணோடனே ஒரு மேட் ஃபினிஷ் லுக் இருக்கும். அதுக்கப்புறம் இது உனக்கு கிடையாது, ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ். என்னது? இந்த லிப்ஸ்டிக்கை வாயில போடணும். இந்த லிப்ஸ்டிக்கை இப்போ நான் ஒரு 2 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இதே பிராண்டை தான் வந்து நான் பலகாலமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பிராண்டு? கலர் பார்ல இந்த நியூட் ஷேடு இதுதான் நான் யூஸ் பண்றேன். இது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. இது சுகரா? இது சுகர் பார்த்துக்கோங்க. இவ்வளவுதாங்க. இதுதாங்க என்னோட கூட எல்லாம் பத்திரமா பிரைம் மேக்கப் கிட். இது வந்து சுகர்ல ஐலைனரு புள்ளி வைக்கிறதுக்கு நல்லா ஸ்டிஃபா டாட்டா இருக்கும். நறுக்குன்னு ஒரு புள்ளி வைக்கலாம் எனக்கு கை நடுனால, அதனால இதை நான் வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து என்னோட பிரைம் மேக்கப் ப்ராடக்ட். இப்போ கொஞ்சம் சில ப்ராடக்ட்ஸ் ஐலைனர்லாம் எனக்கு யூஸ் ஆகாதாங்க. எதையுமே உனக்கு யூஸ் ஆகாது, பேசிக்கிட்டு எல்லாத்தையும் பிடுங்குற. இப்போ சில மேக்கப் ஐட்டம் நான் வாங்கி வச்சு போட்டுட்டு தான் இருக்கேன். என்னோட டீட்டெயிலான மேக்கப் வந்து நெக்ஸ்ட் காமிக்கிறேன், ஓகேவா? இப்போதைக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. ஸோ இது ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ, அதுக்காக தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதானே? ஓகே, கேள்வி நேரம் முடிந்தது. இன்றைய கேள்வி நேரம் முடிவடைந்தது. வேற எதனா கேள்வி இருந்தா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இது கண்டினியூ பண்ணலாமான்னு வாரம் நாங்க போடுறோம். அதுக்கப்புறம் வேற எதனா கமெண்ட்ஸ் கேட்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த கேள்வி எல்லாம் கேட்டு உங்களுக்கு ஆன்சர் சொல்றோம். வேற ஓகே, வேற எங்களை திட்டாதீங்க, நாங்க ரொம்ப ஜென்யூன், நாங்க ரொம்ப நல்லவங்க. எதுக்கு திட்டுறாங்க? அமுல் பேபியை ஒன்றும் திட்டாதீங்க, யாருமே திட்டல. யாரும் திட்டாதீங்க. ரெசிபி வீடியோ ஷூட் பண்ண மாட்டாரு, ரெசிபி வீடியோ போட மாட்டாரு. பூரா இவதான் பண்றது, பூரா இவதான். நான் சமைக்கிறேன், நான் ரெசிபி நானே எடுக்கணும்னா எனக்கு தெரியலங்க. எனக்கு மண்டையில கட்டிட்டு கேமரா எடுக்கணுமா, எப்படி ட்ரைபாட் எங்க வச்சு எடுக்கணும், எனக்கு அப்படி யாருனாக்கு தெரிஞ்சா எனக்கு ஒரு 3 டூல். நீ தூங்கும் போது கேமரா எங்க கட்டி விட்டுறேன், அப்படியே எழுந்து போய் ஆன் மட்டும் பண்ணி. நீ வாயை மூடு, நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். நீங்க எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க, நான் எப்படி பண்ணி வந்து ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நான் எதுனா எஃபர்ட் போடுறதுக்கு நான் ரெடி, நான் பண்ணுவேன். நான் இவரை எதிர்பார்க்காம நான் உங்களுக்கு பண்ணி ரெசிபி போடுறேங்க. அவ்வளவுதான். பாய் பாய்.